ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேன் ஆஃப் லோக்கி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் லோகேஷ் கனகராஜோட விக்ரம் அப்படின்ற மூவிக்கும் அதே நேரத்தில் கூலி மூவி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் இருக்கக்கூடிய லிங்க்ஸ் என்னென்ன, இந்த ரெண்டு மூவியில் ஸ்டோரி படி எது பெஸ்ட்டான மூவியாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா விக்ரம் மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக இங்கே நான் சொல்லிடுறேன். ஸோ விக்ரம் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே வந்த விக்ரம் மூவியோட ஒரு கண்டினியூட்டி அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அந்த மூவியில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து தனக்குன்னு ஒரு லைஃப்பை செட் பண்ணிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இருந்த விக்ரம் மூவியை முடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்டில் இருக்கிற விக்ரம் மூவியில் பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாகவே இருந்தாலுமே தன்னுடைய லைஃப்பை பார்த்துட்டிங்கன்னா ஃபேக் பண்ணி எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், தன்னுடைய பையன் இறந்ததுக்கு காரணமாக இருக்கிற கேரக்டர்ஸை வந்து கில் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டோரிங்கிறது போயிட்டுருக்கும். ஸோ இதுக்கு இடையிலே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபகத் ஃபாசில், நரேனு, அப்புறம் வந்து நம்மளுடைய விஜய் சேதுபதி, இந்த மாதிரி கேரக்டர்ஸு கடைசியில் ரோலக்ஸ்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு ஒரு கிண்டி கடைசியில் பார்த்திங்கன்னா விக்ரம் மூவியை முடிச்சுட்டு அதுக்கு வந்து செகண்ட் பார்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா லீட் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அதுக்கிடையிலே பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெல்லி, அதாவது நம்மளுடைய கார்த்திக் சார் இருக்கார் பார்த்திங்களா, ஸோ அவரையுமே பார்த்துட்டிங்கன்னா லிங்க் பண்ணி இது வந்து எல்சியோட ஒன் ஆஃப் த பார்ட் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கொண்டு போய் பார்த்துட்டிங்கன்னா நம்ம லியோ மூவி இருக்குது பார்த்தீங்களா, விஜய் சாரோட மூவி, அது கூடயுமே லிங்க் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த ஒரு மூவி, ஸோ இந்த மூவியில், அதாவது இந்த ஒரு விக்ரம் மூவியில் பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே இந்த விக்ரம் மூவியோட கண்டினியூட்டிவாக இந்த ஒரு மூவி ரிலீஸ் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். அதை வந்து கனெக்ட் பண்ணியிருந்த இடம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்சியூ அப்படிங்கிற ஒரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணி அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா அங்கங்கே தப்பாக சில விஷயங்கள் இருக்கலாம், சில மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி மிஸ்டேக்லாம் தாண்டி இந்த மூவியை என்ஜாய் பண்ணுற மாதிரி கொடுத்து, அப்புறம் வந்து ஒரு கமல்ஹாசன் மாதிரி ஒரு பெரிய ஆக்டரை வந்து இந்த மூவியில் கேஸ்ட் பண்ணி அவர் கூடயே பார்த்துட்டிங்கன்னா ஃபகத் ஃபாசில் இன்னும் சில பேரையுமே வந்து கேஸ்ட் பண்ணி அப்படி பார்த்துட்டிங்கன்னா நல்ல லெவலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலுமே இந்த மூவி பார்த்துட்டிங்கன்னா தமிழ் சினிமாவிலேயே அதிகமாக கலெக்ட் பண்ண ஒரு மூவியாக வந்து இருந்துருச்சு. ஸோ அதனாலே பார்த்துட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த ஒரு மூவியோட கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்சியூலேயே வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷனாக இருந்துகிட்டு இருந்துச்சு நம்ம லியோ ரிலீஸ் ஆகிற வரைக்கும். ஸோ லியோ பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை பீட் பண்ணிடுச்சு, அது வேறு விஷயம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு விக்ரம் மூவி பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கூலி மூவியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கூலி மூவி பார்த்திங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதனால் பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு மட்டுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவி பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த கூலி மூவிக்காக பார்த்திங்கன்னா ஒரு கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து, அது நம்மளுடைய ரஜினி சார் பார்த்திங்கன்னா நிறையா வில்லன்ஸ் அடித்து போடுற மாதிரியும் கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாட்டு பாடுற மாதிரியும் காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அது வந்து இளையராஜாவோட மியூசிக் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலுமே இந்த ஒரு மூவி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேங்கராக செம்மையாக பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு ரஜினி சாருக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு மூவியோட கான்செப்டும் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஸ்மக்லிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. சொல்லப்போனால் இந்த மூவியில் வந்து ஸ்னைப்பர்ஸை வச்சு ஒரு சீனை வந்து நம்முடைய லோக்கி பிளான் பண்ணி அதை வந்து ரஜினி சார்கிட்ட சொன்னதாகவும், ஸோ அந்த சீனை தான் கொண்டு போயிட்டு நம்ம ஜெயிலர் படத்தில் அந்த இன்டர்வல் சீனில் வந்து நம்ம லென்சன் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் பார்த்துட்டிங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் நம்மளுடைய லோக்கியை பார்த்திங்கன்னா இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. ஆனால் லோக்கி பார்த்திங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் கடுப்பாக இருந்ததுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ எது எப்படி இருந்தாலுமே இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அது நம்ம லோக்கியோட இந்த ஒரு கூலி மூவி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கரமான ஹிட் ஆக போகுது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மக்லிங் பேஸ் பண்ண மூவிஸ் தான் மோஸ்ட்லி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டான விஷயந்தான். ஸோ இப்போ பார்த்தோன்னு வச்சிங்க, இந்த மூவியில் இது வரைக்கும் வந்திருக்கிறது யாருன்னா நம்ம நாகார்ஜுனா வரப்போகிறாரு, அமீர் கான் வரப்போகிறாரு. ஸோ அது கூட பார்த்துட்டிங்கன்னா உபேந்திரா வந்திருக்காரு, சத்யராஜ் வந்திருக்காரு. இவங்கெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மூவி வந்து ஒரு பெரிய லெவலில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜெயிலர் மாதிரி இல்லைன்னு வச்சுங்க. அதையும் தாண்டி ஸ்மக்லிங்கை வந்து எப்படி நம்மளுடைய தலைவர் ரஜினிகாந்த் வந்து சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இருக்க போகுது. சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா நம்ம விக்ரமோட ஒரு லைட் வெர்ஷனாக தான் இந்த ஒரு மூவியுமே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விக்ரம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிடுச்சு. ஆனால் கூலி பார்த்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஹிட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதை விட பயங்கரமாக ஹிட் ஆனால் கூட விக்ரம் அளவுக்கு பேரும் புகழையும் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக லோக்கி கொடுக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டோரி படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய லோக்கி வந்து சில தப்புகளை வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதை வந்து இந்த மூவியில் பண்ணல அப்படின்னு வச்சுங்க, கண்டிப்பாக இந்த மூவி வந்து பேசுகிற அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான மூவியாக மாறும். ஏன்னா ஏற்கனவே லியோ படத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த நரபலி கான்செப்ட்லாம் கொண்டு வந்து பயங்கரமாக சொதப்பி வச்சிருந்தாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த மூவியில் வராத வரைக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மூவிக்கான
லோக்கிக்கான அந்த ஒரு பேர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல லெவலில் தான் இருக்க போகுது. ஸோ அதை எப்படி வந்து நம்மளுடைய லோக்கி யூஸ் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மூவி வந்து கண்டிப்பாக நம்ம ரஜினி சாரோட ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மூவியாக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி எல்சியூ பற்றின டெய்லி அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.